நாளை தைலாபுரத்தில் பாமக இணைப்பு விழா நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். நாளை தைலாபுரத்தில் பாமகவின் கூட்டமானது நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி வணக்கம். தேர்தலுக்கு முன்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீது பாமக நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தனித்தனியாக தேர்தலை சந்தித்திருந்தார்கள். குறிப்பாக பாமக தன்னுடைய கட்சி என்று அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையம் மூலமாக பெற்று மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமதாஸ் அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தியிருந்தால் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தைலாபுரம் சென்ற அன்புமணி ராமதாஸ் தனது குடும்பத்துடன் ராமதாஸை சந்தித்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அவரை ஆற தழுவி ஒரு சுமூக தீர்வு என்பது இருவருக்கும் எட்டப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கட்சியினருடன் சேர்ந்து நாளைய தினத்தில் பாமக இணைப்பு விழா நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாளைய தினத்தில் அன்புமணி ராமதாஸுடன் இருந்த அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல முக்கிய நிர்வாகிகள் ராமதாஸ் அவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ராமதாஸ் தரப்பிலிருந்து பல்வேறு நிர்வாகிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் சார்பாக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்த முரளி சங்கர் உள்ளிட்டோருக்கெல்லாம் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் முரளி சங்கர் தன்னுடைய முகப்புத்தகத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். ராமதாஸ் அவர்கள் இந்த ராமதாஸ் சார்பாக தலைமை நிலை செயலாளர் தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரிந்திருந்த போது இந்த கட்சிக்காகவும் இந்த கட்சியை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அதற்கான நிர்வாகிகளை சந்தித்து ஐயாவுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய காந்தி அவர்களுக்கு அழைப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல அருள் அவர்களுக்கும் அழைப்பில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். குறிப்பாக இருவருமே இந்த கட்சிக்காக ஐயாவுடன் நின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். அவர்களையும் ஒன்றாக இணைத்தால் தானே ஒரு இணைப்பு என்பது இருக்கும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திவிட்டு இப்படி ஒதுக்குவது என்பது எந்த வகையில் நியாயம் என்று அவர் தனது முகப்புத்தகத்தில் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினத்தில் இந்த இணைப்பு விழா நடைபெற இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகளுக்கு இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.